எங்க ஒரு புட்டு வாசம் வந்துடா சொல்லுமா எவடு மெருது பொம்பளைய குடும்ப கதை பேசாத ஊரு கதை பேசுறாங்கடா ஆம்பளை குஷ்டம் வந்து பத்தல ஜோபில துட்டுல திருட்டு புளியமா சத்தியம் பண்றானுங்க ஐயோ இந்த கதிர்கார புரிஞ்சு முடியாமா டேய் டேய் ஆத்தாளுக்கு எதனா சாப்பிடணும் ஆசை இருக்குதுடா எதனா சாப்பிடணும் அந்த புட்டியா மட்டும் கொஞ்சம் கொடுத்து என்ன பேக்காடா மாலா டேய் ஆத்தாளுக்கு பத்திரிக்கா நந்தூரா தக்கேல பத்திரிக்கா எத்தனோடா அங்க அங்க இல்லடா ஒரு மூத்ரா டேய் அம்மா மாமாய் டேய் ராப்பளே ஓட்சனோ சொன்ன அசோகேன ஓட்சனடா அழகா அத்தா இந்த சந்திர ஓட்சனோ வந்தானே மூத்திரங்கது ஆத்தாளுக்கு பச்சனந்த எல்லாமே பிடிக்கும்டா பிடிக்குமா குடிற போலாம் ஆத்த மேல போதங்க குடி போட்டு மெல்ற பாலடா சாய் விடியால மேலனா ஆத்தா நைட்ல மேல பல்லுல போய் மாட்டிக்குறா அதனால பகுதியே மேல இருக்கு அழகா ஆத்தா ஆத்தாளுக்கு டேய் சொல்லாதா யாரனா பேசனாங்க முட்டை மாத்திரை அப்பன்னு சொல்றா அழகா ஆத்தா ஆத்தாளுக்கு ஜாத்திரை பண்ணல வருஷம் தவறாம பண்றேன் போன வாரம் தான் முடிஞ்சது ஜாத்திரைக்கு பூ ஊத்துறியாடா பூ ஊத்துற டேய் காட்டியாரே பத்து சொல்றா டேய் நீ யாரனா வாங்கறதியா டேய் பத்து வாங்க அழகா வாடா பழகா என் ஆயுதம் இல்லடா என்ன ஆயுதம் நான் வேற சாக்கி அழகா ஆத்தா கூத்துறியா கூட வருஷம் தவறாம ஊத்துறோம் எத்தனை மணிக்கு ஊத்துறேன் எல்லாம் சுத்தி வர 11-12 ஆயிடுச்சு நீ எத்தனை மணிக்கு சாப்பிட்ட நான் 7 மணிக்கு சாப்பிட்டேன் குளிச்சுட்டு நீ 7 மணிக்கு சாப்பிடுறது நொந்து போன ஒரு மணிக்கு கடை ஊத்துறேன் அழகா ஆத்தா ஆத்தாளுக்கு ஆத்தா நான் மலையாற போறேன் யாரு நான் அப்பப்ப முக்குறா ஆத்தாளுக்கு மூத்திர அச்சுட்டு வந்துடுறா அழகா ஆத்தா நான் மலையாற போறேன் மூத்திர வரப்ப ஆத்தாக்கா மா வந்திருக்கிற அங்க யாரு இங்க யாருன்ற உன் பேரு என்ன பேரு தான் உன் பேரு ஆத்தா பேரு நான் சொல்ல மாட்டேன்டா நீங்க கண்ணு போடுற அடே காட்டு பண்ணு காட்டு பண்ணி வேறுக்கிற உனக்கு பேரு பெருமாள் தம்மாவா முத்துமாரியா பேக்கல் இருக்கிறாடா தண்டு மாரியா முன்னாடி இருக்கிறாடா மாரியம்மாவை பூ குடிச்சுக்கிறடா குஞ்சோலியம்மாவா பூ தேடிக்கிறடா செல்லியம்மா செல்லுமால போகிறடா என்ன சாமி தான் ஆத்தவங்க பேரு என் பேரு ஊமுலம்மா அத்தா என்ன பேர் கொஞ்சம் தவறா போதா என்னடா பழகா எப்படி கூப்பிடுறாங்க சாட்டா கூப்பிடணும் ஊம்பலமா இன்னும் கொஞ்சம் சுருக்கணுமாடா வேம்புலியம்மா அது மாதிரி வேம்புலியம்மா கூப்பிடுறேன்னு என் பாலங்க ஊம்பலமான விட்டோம் சரி ஆத்தா பழகா என் குறை நீ வச்சு வைக்கணும் ஆத்தா உன் பையன் சொல்ற பழகா ஆத்தா எல்லாரும் கருப்பா இருக்கிறது கேள்வி பண்றாங்க ஆமா பழகா எப்படி வெள்ளையாக்கணுமா ஓய் பழகா ஒரு 3 பாலிகை இருக்கிறாங்கடா ஊர்த்தாலி இருக்கிறாங்க அவன் 100 ரூபாய் கொடுத்தான் பேகளுக்கு 100 ரூபாய் கொடு
அப்புறமா கொடுப்பானுங்க 4 பேர். சரி அட கம்பெனி இருந்தா ஆத்தா மலையேறு ஆத்தா. அத்தா அழகா நான் மலை ஏறிறேனேப்பா. ஏறு ஆத்தாளுக்கு மஞ்சள் தண்ணி போடுறேன். மஞ்சள் தண்ணியா? எந்த தண்ணியுமே கிடையாது. சரி அகினி வேற மலையேறு போய் வந்தான். அகினாவரும் கிடையாது. அகினி ஆகாரா ஆத்தாளுக்கு 100 கிராம் 50 கிராம் பத்தாது. அரைக்கிற கட்டி அது வாய்வே அரைக்கிற கட்டியா? சீக்கிரம் எத்தனோடா ஆத்தா எத்தா ஆத்தா எத்தனோடா ஆத்தா நான் கருப்பத்தை எடுத்த உடனே ஓடுறியா? என் வாயில் போடுறோம். ஆத்தா கை சுடுற எனக்கு. உனக்கே கை சுட்ட ஆத்தாளுக்கு சொடாதானா? அழகா ஆத்தா ஆத்தாளை கெட்டுமா பிடிச்சிக்கோ. யா பிடிச்சிக்கடா மலை ஏறிடுறா. மலையை அறுத்து நான் பிடிச்சிக்கணுமா? முடியே நான் ஊந்து கூட செத்தா நீயா? அழகா ஆத்தா கெட்டுமா புடி பிடிக்கிறேன். பாண்டிச்சேரியில ஓட்ட பேர் விட்டு பாரு மூக்கு நான் கெட்டி பிடிக்கிறேன். கெட்டிமா புடுறா. இன்னும் கெட்டியா புடி. ஆத்தா மலையேறு. ஆத்தா ஆத்தா கெட்ட ஆங்காத்த காட்டுறியா? கெட்டி போய் சூத்தா தான் பிடிக்கணுமா? இது ஒரு ஏய் வாங்கடா. அத்தா ஆத்தா நான் மலை ஏறல. ஆத்தாளுக்கு என் பொட்டி ஏத்துட்டு வந்து கொடுறா வாயில். ஏய் மகராஜா ஆத்தா கூட்டு வரமா? ஏண்டா மாதவோ? ஐம்பத்தாறு தேசத்துக்கு சென்று பொறாமையை கொண்டு வந்து விட்டாயா மாதவா? பொறாமைக்கு அலங்காரம் செய்து விட்டோம். நான் எப்படி சொன்னதே போன்ற புறவை முகத்தை முன்பதாக எழுத வேண்டும். மகாராஜா ராஜாஸ்ரீ மகாராஜா ராஜாஸ்ரீ மகாராஜா ராஜ்ரி முன்னாடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாசமான மகாராஜா ராஜாஸ்ரீ ராஜ கணபதிய 56 தேசத்தை ஆளக்கூடிய தர்மபுத்திர மகாராஜன் எழுதுவது கடிதம் என்னவென்றால் அங்க குத்துற வாங்க எங்க வச்சுக்கிறீங்க? ஐயோ நெடி ஓவராது. அங்க பெண்ணை வைக்காதுரா வாங்குதுரான்ற நானும் வேணுமா நான் வைக்கிறேன் பர்றோம் படிக்குதா 20 கிலோ பொட்ட 20 கிலோ தக்காளி 30 கிலோ பீச்சு 30 கிலோ கேரட் 30 கிலோ அஜினா மோட்டா 25 கிலோ முட்டை அரிசி 25 கிலோ முட்டைக்குசுல போட்ட எல்லாம் பெருட்டி மக்களுக்கு போட வேண்டும். மொத்தம் தொட்டு பாடிப்பாங்க மொத்தம் கம்ப்யூட்டர் போட்டு மகாராஜா ராத்திரி கணபதியே எப்படி என்றால் 56 தேசத்தாலக்கூடிய தருமபுத்திர மகாராஜா எழுத லிखित என்னவென்றால் இப்போதோ சத்தியமேக புறவையாகப்பட்டது பஞ்சகரண பொருளாகப்பட்டது பூஜை புனஸ்காரம் செய்து நாட்டின் மீது அனுப்பி வைத்தால் தக்க ஒரு சரமத்தை கொடுத்து அனுப்ப வேண்டும். இது அழகா இருக்குது என்று ஏறி சவாரி செய்தாலும் பிடித்து கட்டினாலும் 2 கரம் 1 சிரம் துண்டிக்கப்படும். இப்படிக்கு எழுதுவது இல்லை விட்டால் தீ மூட்டி கீழே இறங்கிவிடும்.
வீயா சாணம் நல்லா செய்திருப்பேன். தீயின் எடுத்து நெய்யின் எடுத்து கூட சேர்க்க வேண்டும். இறைய மவுசிங் வச்சுக்கிறேன். இந்த புறவை 56 தேசத்துக்கு அது வேகமாக விரட்ட வேண்டும். இப்படி எழுதுவது தர்மபுத்திர மகாராஜன். தர்மராஜா நீ எதனா ஒருத்த புட்டு நீ எது வச்சுக்கிறேன். நீ அது கையெழுத்து சரி. மூணு நாள் வேலைக்கு போறேன் இல்லையா? ஆமா 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 அங்கடா கேக்குதா பையா? எங்க காடு இங்கதான் வச்சுக்கிறேன். நல்லா தொட்டு. ஐயோ எனக்கு வேணாம்ப்பா. அந்த கை போனதா வாங்குது பர்ற ஒரு வாட்டி வச்சு பாரா. அது பாரு. ஐயோ 56 தேசத்துக்கு விரட்ட வேண்டும். புறப்படி. வருது பார் புறவை வருது பார். அதே கணசவர்களே எப்படி இருந்தால் தருமபுத்திர மகாராஜனும் இருவாரம் பூஜை புனஸ்காரம் செய்து நாட்டின் மீது அனுப்பிக்க இந்த பொருள் அகப்பட்டது. ஏழு காலத்தை சுற்றி வர இப்போது இந்த காலம் எப்படி இருக்க மணிப்பூர் நாட்டிலக்கூடிய சித்திரங்கனி மாது தமிழ்நாடு